This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஷாம்பைனுடன் விளையாடிய விராட் கோலி, தடம் தெரியாமல் நகர்ந்த முகமது ஹமி. நடந்தது என்ன? ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரை இந்திய அணி கைப்பற்றிய பின் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் இருவரும் சாம்பியன் எடுத்து சக வீரர்கள் மீது பீச்சி அடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு இருந்த முகமது ஹமி கொண்டாட்டங்கள் நடந்த இடத்தில் இருந்து நகர்ந்து சென்ற சம்பவம் ரசிகர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரின் போது அதிக சர்ச்சைகளில் சிக்கியவர் முகமது ஹமிதான். வழக்கமாக கேப்டன் மற்றும் நட்சத்திர வீரர்கள் மீது மட்டுமே இந்திய ரசிகர்களின் கவனம் மற்றும் விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் சிறப்பாக ஆடிய முகமது ஹமியின் பெயர் தொடர்ச்சியாக செய்திகளில் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது. அதற்கு முகமது ஹமி நோன்பு வைக்காததே காரணம் ஆகும். இஸ்லாமியரான முகமது ஹமி ரமலான் காலத்தில் நோன்பு வைக்காமல் நாட்டுக்காக கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்று வந்தார். ஆனால் சில இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்கள் முகமது ஹமி செய்தது கிரிமினல் குற்றம் என்று கூறி சர்ச்சையை உருவாக்கினார்கள். ஆனால் அவருக்கு சர்வதேச அளவில் ஆதரவும் கிடைத்தது. இந்த நிலையில் நேற்று இந்திய அணி வென்ற பின் வீரர்கள் கொண்டாடிய போது முகமது ஹமியின் செயல்பாடுகள் ரசிகர்களிடையே பாராட்டுகளை பெற்று வருகிறது. சாம்பியன்ஸ் டிராஃபி கோப்பையை வென்றுவிட்டு இந்திய அணியின் வீரர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அந்த நிமிடத்தில் இந்திய அணி வீரர்களுக்கு சாம்பியன் பாட்டில்கள் பரிசாக அளிக்கப்பட்டது. அதனை கையில் எடுத்த விராட் கோலி புகைப்படம் எடுத்த போதே சக வீரர்கள் மீது பீச்சி அடித்து தொடங்கினார். அதிலும் ரிஷப் பாண்ட் உடன் விளையாடிய போது அவரை சாம்பியன் மூலமாக குளிப்பாட்டி விட்டார் என்றே சொல்லலாம். அதேபோல ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் ஹர்ஷித் சாம்பியனுடன் கொண்டாடினார்கள். ஆனால் விராட் கோலி சாம்பியனை கையில் எடுத்த அந்த நொடியை உடனடியாக புகைப்படங்கள் எடுத்து முடித்துவிட்டு முகமது ஹமி நகர்ந்து கொண்டார். அதன் பின் நீண்ட இடைவெளிக்கு பின்னரே முகமது அலி கோப்பையை கையில் எடுத்தார். இஸ்லாமியரான முகமது ஹமி எந்த சூழலிலும் மதுபானங்களை தொட்டதே கிடையாது. அதேபோல் மதுபான விளம்பரங்களிலும் நடிக்கவும் மாட்டார். அவ்வளவு ஏன், மதுபான பிராண்ட் பொறித்த ஜெர்சி கூட அணிய மாட்டான் என்று கடமையுடன் பின்பற்றி வருபவர். இதனால் முகமது ஹமியின் செயல்பாடுகள் ரசிகர்களுக்கிடையே பாராட்டுகளை பெற்று வருகிறது. மேலும் 2023 ஆண்டு உலகக்கோப்பையை வென்றபோது ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் உஸ்மான் கவாஜாவுக்காக சாம்பியன் ஊற்றி விளையாடுவது சிறிது நேரம் நிறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.